யார் எழுதுனாங்கங்கிறதையே நான் ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தேன். எஸ்ஜே சூர்யாவுக்கு அப்படி ஒரு சாங் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டே எழுதியிருக்கேன். இந்த ஒரு நொடி திரைப்படத்தில் நான் எழுதின பாட்டு வந்து மழை எனவே நீ வந்தாயே, மகள் வடிவில் நீ என் தாயே. ரகிட ரகிட சாங் இருக்குல்ல தனுஷ்க்கு, அது மாதிரி கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரு சாங் எழுதணும், அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிற செலிபிரிட்டி பற்றி சொல்லணும்னா, ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மலையனை நீ வந்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு சூப்பராக வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் நிறைய விஷயத்தில் நிறைய ஆர்டிக்கல்ஸ் எழுதியிருக்கிறாரு. சூப்பரான ஒரு ரைட்டர்னே சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இவர் ரொம்ப பெரிய ஒரு படத்தில் நல்ல ஸ்கிரிப்ட் கூட எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? லிரிசிஸ்ட் சிவசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹாய் சிவசங்கர் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு ரொம்பவே இமோஷனலான ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீலிங்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல்ல வானவில் சேனல் நேயர்களுக்கு வணக்கம், இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள். ஒரு நொடி திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவரோட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிட்டு வரேன். முதல் படம் அவரோட வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு அது முதல் படம், அவருக்கு 2வது 3வது படமாக என்னவோ அது கண்மணி பாப்பான்னு ஒரு படம். அந்த படத்தில் தான் நாங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். அந்த படத்துலேயும் ஒரு இதே மாதிரி ஒரு எமோஷனல் சாங், ஆனால் அது ஒரு ஹாப்பியான ஒரு மோடில் இருக்கும். அது ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு பாடுற மாதிரி, கண்மணியே கண்மணியேன்னு ஒரு அந்த சாங். அது என்னன்னா வந்து அந்த டீமோடு எனக்கு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதோடைய கண்மணி பாப்பான்னு அந்த படம், அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நான் பேசினதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த படத்துடைய ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம மியூசிக் ஸ்டூடியோலாம் போவோம், லிரிக்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா. அங்கே வந்து நான் என்னுடைய மனைவியை நான் முறை அங்கே சந்திக்கிறேன் அந்த ஸ்டூடியோவில். ஓஹோ, ஓகே. அதனாலேயே வந்து அது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டூடியோ போகிறோம். அப்போ ரெகுலராக போயிட்டு வரும்போது அவங்களும் ஆக்சுவலி பாடலாசிரியர், பாடல் எழுதுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள சந்திக்கிறோம். ஸோ இதுதான் நான் அந்த மேடையில் பேசும்பொழுது, நாங்கள் இந்த படத்தில் வந்து எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் நாங்கள் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. நான் உண்மையிலேயே ஃபேமிலியாக தாங்க ஒர்க் பண்ணேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம். அந்த இயக்குனரோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்து டெக்னிக்கலாக நல்ல படம் பண்ணணும், கதை ஆக்சுவலி அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு நாட்டை பிடிக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர் தான். ஆனால் ஒரு டீமாக தன்னுடைய டீமும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், படமும் இன்னும் நேர்த்தியாக டெக்னிக்கல் வைஸ் நேர்த்தியாக எடுக்கணும், அப்போ தான் ஒரு குவாலிட்டி அதை அடையணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவர். அப்படி தான் ஒரு நொடி திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு. நாயகன் தமன் குமார் வானத்தை போல சீரியலில் சன் டிவியில் வந்திருப்பார். அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு அதை நம்ம சொல்லலாம், அது சொன்னால் தெரியும். ஆனால் அவர் தொட்டால் தொடரும், சேது பூமி, நிறைய 6 அத்தியாயங்கள் இந்த படங்கள்லாம் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு வந்தவர் தான் ஹீரோவா. ஓகே. அப்போ அவங்களோட சேர்ந்து இந்த படம் உருவாகியிருக்கு. இதை வந்து அந்த தமன்குமார் அவர்கள் நடித்த படங்களை வந்து கேபிள் சங்கர் இயக்கியிருக்காரு சில படங்கள் அவரை வச்சு. அவர் இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது இந்த படத்தோடைய குவாலிட்டியும் கதை நேர்த்தியும்லாம் பார்த்துட்டு தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள்ட்ட சொல்லி, தனஞ்சயன் இந்த திரைப்படத்தை பார்த்து வேறு பேர் இருந்தது, நொடி அப்படிங்கிற பேரில் தான் இந்த படம் இருந்தது. ஒரு நொடி அப்படின்னு மாற்றினா அது ஒரு ஹைப் கொடுக்கும்ல. ஒரு நொடியில் இந்த கதை நடக்குது, ஏதோ ஒரு மேஜிக் அந்த டைட்டில். அதை பேஸ் பண்ணி இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுடைய சக படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களும், என்னுடைய இயக்குனருக்கு நேரத்துக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். சூப்பர். ஸோ இந்த படத்தில் இன்னும் நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அடுத்த பாடல்கள் எழுதுனவங்க, அவங்களாம் நீங்களும் அவங்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுவீங்களா, இல்லை எப்படி காம்படிஷன் எப்படி இருக்கும், 2 பேருக்குள்ள போட்டி இருக்குமா? இந்த படத்தில் எனக்கு அப்படி யார் எழுதுனாங்கங்கிறதையே நான் ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். என்னென்னா, இந்த படத்துக்கு ஒரு இளம் இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம்னு சொல்லி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பையன் மாதிரி இருப்பார். காலேஜ் பையன் தான். ஓகே ஓகே. ஃபைனல் இயர் கூட இப்போ தான் இன்னும் முடிக்கல, ஃபைனல் இயர் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவர் கையில் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை இயக்குனர் ஒப்படைச்சிருக்காருன்னா பாருங்கள். இந்த படத்துடைய காஸ்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலரமூர்த்தி சார், MS பாஸ்கர் சார்னு எல்லாமே வந்து மிகப்பெரிய பழக்கருப்பையா சார் நடிச்சிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் எல்லாமே. அப்போது இந்த மாதிரி ஒரு படத்தை பொறுப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட போய் கொடுக்குறமே அப்படின்னா, அந்த அவருடைய டேலண்ட் அப்படி தொடர்ச்சியாக சஞ்சய் மாணிக்கம்
இசையில் நான் நிறைய எழுதியிருக்கேன். இந்த ஓ படம் இல்லாமல் நிறைய எழுதியிருக்கேன், நிறைய ஓகே பாடல்கள் எழுதியிருக்கேன். அவர் நல்லா பாடக்கூடியவர், ஓ ஹீரோ மாதிரி இருக்கும் அவருடைய வாய்ஸ், ஹீரோயிக் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியல் அவர். ஸோ அவர் இசையமைச்சதுனால என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு இந்த கேஎம் ரஹ்மான் சாருடைய கேஎம் மியூசிக் சொல்லிக் கொடுக்குற அகாடமி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய தொடர்புகள் இருக்கு இல்லையா, அந்த நபர் ஒருத்தர் பாடல் எழுத வச்சிருக்காரு. ஒரு பாடல் அவர் கொடுத்துருக்காரு, உதயா அன்பழகன் நினைக்கிறேன் அவர் பேர். அதுபோல் இன்னொருத்தர் நம்ம நண்பர் ஜெகன், அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இப்படி அவங்கெல்லாம் வேறு வேறு பாடல்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு கதை சூழலை சொல்லக்கூடிய ஒரு டெப்த்தான ஒரு சாங்கு. யூஸ்வலாக இந்த இயக்குனர் வந்து எனக்கு காதல் பாடல்கள் தர மாட்டார் ஏன் அப்படின்னு நான் வந்து ஆடியோ லான்ச்லேயே பேசியிருந்தேன். ஓகே எனக்கு வந்து லவ் சாங் கொடுங்க, காதல் பாடல் கேட்டு அடம் பிடித்த பாடலாசிரியர்னு தம்பில் டைட்டில் போடுங்கணும் மறுபடியும் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். என்னன்னா ஏன் அப்படி சொல்லுவார்னா அதை நான் சொல்கிறேன். அவரே சொல்லுவார், அதாவது லவ் சாங் நீங்கள் எழுதிருவீங்க, ஒன்று எழுதியிருக்கேன். நம்ம ஐங்கரன் திரைப்படத்தில் டக்கர் பார்வை பார்க்குறியே டக்குன்னு போதை ஏற்றுறியே அப்படின்னு ஒரு சாங். அது வந்து ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார். ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ. ஓகே அவரே இசையமைச்சிருப்பார், பாடியிருப்பார். சங்கர் மகாதேவன் பையனும் இன்னொரு வாய்ஸாக 2 பேர் பாடியிருப்பாங்க. அப்போ அது லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். என் காதல் வாட்ஸ்அப்பில் நீதானே டிபி புள்ள, இந்த மாதிரிலாம் இருக்கும் சாங் எல்லாம். ஓகே இன்னொரு லிரிக் வந்து அதில் மதரு டங்க மறந்தேனே செதறு தேங்காய் ஆனேனே அப்படிலாம் இருக்கும். அது டைரக்டர் சாருக்கு ரவி அரசு ஈட்டின்னு ஒரு படம் பண்ணார், அவரோட படம் தான் அது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த லிரிக்ஸு, அடிக்கடி சொல்லி காமிப்பார். ஸோ டோட்டலாகவே அந்த லிரிக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ லவ் சாங் நீங்கள் எழுதிடுவீங்க, எனக்கு தெரியும் ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 பேருக்குமே ஒன்று, எனக்கு இந்த சுச்சுவேஷன் சாங் இன்னும் டெப்த்தாக வரணும், அதுக்காக அந்தளவுக்கு டெப்த்தாக எழுதக்கூடியவங்கள நான் பிக் பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு நீங்கள் இதை எழுதணும்னு நான் பிரியப்படுறேன். இன்னொன்று, உங்களுக்கும் இந்த மாதிரி பாடல்கள் எழுதும்போது அது இன்னும் ஒரு ஹெவியான ஒரு பயிற்சியாக இருக்கும், நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஸோ அப்படி கேட்டு 2வது படமும் நான் சொன்ன போல் அவருடைய முதல் படத்துலேயும் அப்பா பொண்ணு சாங்கு. என்னென்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அது ஒரு ஹாப்பியான ஒரு சாங்காக இருக்கும். கண்மணி பாப்பா படத்தில் ஒரு ஹாப்பியான ஒரு சாங்காக அப்பா பொண்ணுக்கு பாடுற மாதிரி. அதில் பொண்ணாக கொட்டாச்சி அவருடைய மகள் நடிச்சிருப்பாங்க, நடிகர் கொட்டாச்சி மகள். இதில் இந்த படம் ஒரு நொடி திரைப்படத்தில் ஒரு டெப்த்தான சுச்சுவேஷனுக்குள்ளே அது வரும். ஓகே சூப்பர். ஸோ உங்களுடைய ஜேர்னி பற்றி நம்ம இன்னும் நிறையா பேசலாம். எப்படி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் இந்த நகரத்தை சேர்ந்த ஆளா, இல்லை நீங்கள் வெளியூரா, இல்லை எந்த ஊர் நீங்கள்? ஸோ நிச்சயமாக அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நொடி திரைப்படத்தில் நான் எழுதின பாட்டு வந்து மழை எனவே நீ வந்தாயே, மகள் வடிவில் நீ என் தாயே. இதுதான் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பா ஃபிகர்லேருந்து பாடலாம், ஒரு அம்மாவும் பாடலாம், அந்த மாதிரி ஒரு சூழலில் அதை எழுதியிருப்போம். ரொம்ப எமோஷ்னலான ஒரு சாங்கு. சரிகமால வெளியாகி இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இப்போது கம்மிங் டு உங்கள் கொஷின் என்னென்னா, எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் பெருசாக யாரையுமே தெரியாது. நான் முக்கியமான ஒரு நபரை குறிப்பிடணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, எல்லாரும் மாதிரி நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அங்கேருந்து சிம்பு சார் சொல்லுவார்ல விடிவியில், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கும்போதே தெரியும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, சினிமா தான் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போது ஸ்கூலில் இருந்தே கவிதை ஆர்வம் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் விளையாடலாம் போக மாட்டேன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபட மாட்டேன், வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவேன். அது என்னன்னா, பிள்ளைங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, ஏன்னா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் அவங்க. பெண்கள் என்னென்னா, நம்ம சொல்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறதே ஒரு மாதிரி சாஃப்ட் டோனரில் இருக்கிறது. ஏதாவது புக்கு படிச்சுனா ஏதாவது கவிதையாக ஒரே கவிதையாக இருப்பேன் நான். அப்போது வந்து அது யார் காது கொடுத்து கேட்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பள்ளியிலும் தொடருது, அதுதான் கல்லூரியிலும் தொடருது. ஓகே, இப்போ கல்லூரி வரும்போது நான் என்னென்னா, தமிழில் டைப் பண்ணுறத ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பழகிக்கிட்டேன். ஸோ எங்கள் கல்லூரியிலையும் சரி, எனக்கு பிரின்ஸிபல் வரைக்குமே ஒரு விஷயம் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா என்னை அணுகியிருக்கிறாங்க. ஒரு லெட்டர் பேட் டைப் பண்ணால் கூட ஏன்னா அதை நேர்த்தியாக டைப் பண்ணணும். ஓகே ஓகே. அப்போது ஈவன் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் அதில். அப்போது அங்கே கல்லூரியில் ஒரு தமிழ் மன்றம், இன்ஜினியரிங் காலேஜில் இதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் எங்கள் கல்லூரியில் அதை கொண்டு வந்தாங்க, கோவை என்ஜிபி கல்லூரி. அங்கே வந்து இதுக்கான ஸ்கோப் இருக்கும்போது அதை நான் லீடு எடுத்து பண்ணுறேன். அங்கே நிறைய பேர் எனக்கு பிறகு வந்தவங்க, அவங்களுக்கு இந்த கட்டுரைகள், மியூசிக் கிளப்ஸு, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. ஸோ இப்படி அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஒரு பக்கம். ஸோ அப்போ அங்கே காலேஜில் படிக்கும்போது நான் பாடலாசிரியர் அண்ணாமலை அவர்களை ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்கிறேன். கல்லூரி முடித்தோடனே சில வேலைகள் ட்ரை பண்ணால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அண்ணாமலை அவர்கள்
மறைந்த பாடலாசிரியர். இந்த நேரத்தில் வந்து அவரை நான் முக்கியமாக நினைவு கூர்றேன். அவர் எனக்கு கைட் பண்ண முக்கியமான ஒரு பயோனீர். அவர் என்னென்னா பாடலாசிரியர் பிரியன் அவங்களும் சேர்ந்து தமிழ் திரைப்பாக்கூடம் அப்படிங்கிற பேரில் பாடல் எழுதுவதற்கான நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ பிரியன் அதை தொடர்ந்துட்டுருக்காரு அண்ணாமலை மறைந்த பிறகு. அப்போ அண்ணாமலை அண்ணா அவர்கள் வந்து அவர்கிட்ட நான் போனேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க முதல்ல என்ன நினைப்பாங்கன்னா, எதையோ நினச்சி என்னென்னவோ பண்ணி நிறைய கவிதையெல்லாம் எழுதி வச்சுட்டேன், இதை புக்காக பப்ளிஷ் பண்ணணும், கவிதையாக பப்ளிஷ் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்தால் அப்ரோச் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் வந்தேன். அவர் எனக்கு எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸும் பண்ணாமல், கவிதை புக்கு என்னோடதே செல்லாகாது, நீ இதை எப்படி இது புக்காக போட்டு என்ன பண்ணுவேன், பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக மாறிடுவாங்க, ஓகே பிரிண்ட் பண்ணி தரேன், நீ காசு கொடுத்துரு அப்படின்றவாங்க பப்ளிகேஷன்ஸ். அப்போது அதுக்கு மாற்று யோசனை சொல்கிறாரு. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கு மாற்று யோசனை சொல்கிறாரு, நீங்கள் நம்ம ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், அதை ட்ராவல் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை நான் ப்ரமோட் பண்ணலை, நான் சொல்கிறது அவர் எனக்கு சொன்ன மாற்று வழிமுறையை சொல்கிறேன், இப்படி பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அதோட நுணுக்கங்களை கற்றுட்டு நீங்கள் வச்சுருக்கிற கவிதையவே, இப்போ என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நான் கவிதையாக ஒரு விஷயம் எழுதி வைக்கிறேன், ஓகேங்களா, அதையே நான் எப்படி பாடலாக மாற்றுறது. ஆனால் அதில் என்ன சேலஞ்சுனா, அதை ஒரு சந்தத்துக்குள்ளே வைக்கணும். கவிதையாக எழுதும்போது அதுக்கு ஒரு மீட்ரு கிடையாது, டியூன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, மெட்டுங்கிற விஷயம் கிடையாது. அதே பாடலாக மாற்றும்பொழுது அதுக்கு ஒரு மெட்டு இருக்குது, அந்த மெட்டுக்குள்ளே அந்த வரிகளை உட்கார வைக்கணும், ஓகேங்களா. ஸோ நீ பார்த்தவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு 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 போதை நிலைக்கு நான் போகிறேன். இப்போல்லாம் நான் கவிதையாக எழுதலாம், அது ஒரு மாதிரி நவீனமாக இருக்கலாம். அதே மீட்டருக்குள்ளே டக்குன்னு பார்வை பார்க்குறியே, டக்குன்னு போதை ஏற்றுறியே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு மீட்ரு இருக்குது, அதுக்கு ஒரு ரைமிங் தேவை பாடலுக்கு. இப்படி இந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஏன் உச்சி மண்டையில் சொல்கிறேங்குது, நிறைய விஜயாண்டனி படங்களுக்கு அவரும் சரி, பிரியன் வந்து மஸ்காரா மக்கையில் அந்த பாடல், அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஏன் உச்சி மண்டையில் சில்லாக்ஸ் இந்த பாடலாம் எழுதினார். அதனால் அவங்களுக்கு தெரிந்த நுணுக்கங்கள் நமக்கு பகிரவும் நான் அதை கற்றுட்டு ஓரளவுக்கு அதை எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே. என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் மறைகிறாங்க. அவரோட ட்ராவல் பண்ணிருக்கும்போது அவருடைய ட்ராவல் பண்ண இசையமைப்பாளர்கள் அவர் பெண்டிங்கில் வச்ச ஒரு சில பாடல்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் எழுதாமல் இருக்குது. சில பாடல்கள் முழுமையாக எழுதலை, நீங்கள் கொஞ்சம் அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அது வரைக்கும் நான் பெருசாக கவனம் செலுத்துறது உரைநடைகளில் தான். திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு டைலாக்ஸ் எழுதுவேன், ஒரு பக்கம் மீடியா துறையில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், கட்டுரைகள் எழுதுவேன். அப்போது எனக்கு அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற பாடல்களை நான் எழுத போகும்போது நான் இன்சிடென்டலாக ஒரு பாடலாசிரியராக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு ஆக்சுவலி? உங்களுக்கு இன்சிடென்டலாக பாடலாசிரியர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசை என்ன ஆக்சுவலி? இல்லை, அதுதான் எனக்கு அப்படி ஒன்று நான் தீர்மானிக்கவே இல்லை அது வரைக்கும், அந்த இடம் வரைக்குமே. ஓகே ஓகே. நான் வந்து ஐம் அ கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே. அது ஆர்டிக்கலாக இருக்கலாம், அது பாடலாக இருக்கலாம், அது ஒரு ரைட்டிங், என்ன கொடுத்தாலும் எழுதுவேன். ஓகே. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய டிஜிட்டல் நிறுவனத்தில் நான் ஒரு 5 ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன். அந்த நிறுவனத்தில் ஒரு இந்த விளம்பரதாரர் நிறுவனத்து பேரை சொல்லலாம், தவறு இல்லைன்னு நினைக்கிறேன், சாய் கிங்ஸ்ன்னு நம்ம டீ கடை, அதை பற்றி ஒரு பிராண்ட் ஆர்டிக்கல் எழுதணும்னு கேட்குறாங்க. ஓகே. அதை நான் எழுதும்போது அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறேன். அது நான் என்ன வச்சேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய குட்டி ஸ்டோரி பாட்டு ரொம்ப பாப்புலராக இருந்தது. இப்போ இவங்க சாக்கிங்ஸை முழுக்க அதை பற்றி அவங்கள பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு லெட் மீ டெல் அ குட் டீ ஸ்டோரின்னு வச்சேன். ஸோ லெட் மீ டெல் அ குட் டீ ஸ்டோரி. ஓகேங்களா. ஸோ என்ன அளவில் எனக்கு நான் கண்டென்ட் கிரியேட்டர், அதை எந்த பிளாட்ஃபார்மில் எப்படி பண்ணுமோ அதை பண்ணுவேன். பாடல்லையும் என்னால் பண்ண முடியும், ஆர்டிக்கல்லையும் பண்ண முடியும், சின்ன கவிதையிலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஆமாம், சூப்பர். அது யூடியூபுக்கு வேறு வடிவம், ஃபார்ம் தான் மாறுது, எல்லாமே ஒன்று தான். ஓகே. பட் உங்களுக்கு மனசுலேருந்து பிடிச்ச ஒரு, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அ குட் டீ ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு பிராண்டுக்கோ இல்லை நியூஸ் பேப்பருக்கோ இல்லை ஆர்டிகல்ஸ்க்கோ இல்லை டிஜிட்டல் மீடியாக்கோ அப்படி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை வந்து ஒரு படத்தில் ஒரு பாடல் எழுதுறதோ இல்லை அந்த படத்தோடைய டைலாக்ஸ் படம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி வந்து எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒன்று இருந்ததே இல்லை, எல்லாத்தையுமே விருப்பத்தோடு செய்வேன். ஓகே. இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சுருக்கேன். ஏன்னா இதுக்கான டைம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், நான் வேறு ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் எனக்கு வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வருது? எல்லாருக்கும் வராது இல்லையா? அது என் ஆட்டிடியூட்லேயே அது இருக்குது. ஓகே. நான் இயல்பாக அதை பேசும்போதே நான் சொல்லுவேன். யாரோ என்கிட்ட கேட்டாங்க, அப்போ இதை சொன்னேன், உங்கள் ஒய்ஃப்லாம் மதிக்கிறதே இல்லைங்க, என்ன உங்களுக்கு எப்படி?
அம், என் ஒய்ஃபு கல்யாணம் ஆன புதுசில் அவள் மதிச்சா, அதுக்கப்புறம் அவள் மதிச்சா, அவள் மதிச்சா அவள் மதிச்சா, ஓகே. இப்படி எனக்கு அந்த வார்த்தைகளை கோர்க்கிறது பிரிக்கிறது பிடிச்சிருக்கு அது உங்களுக்கு. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். நான் அதை வச்சே ஒரு கவிதை தொகுப்புக்கான இதெல்லாம் எழுதியிருந்தேன். ம். அம், அப்படி அதிசயம் நீ அறைக்குள் அதிரூபசயம் அப்படின்னு ஓகே. அம், ஒரு ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருக்கேன். என்னோட இன்னும் பப்ளிஷ் ஆகாத ஒரு கவிதை. இது இருவர் கொண்ட அரசவை நீ அசரவை. இவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு அது அது யார்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இது இப்படி கவிதை ஃபார்மேட்டில் இப்படின்னா ம். ஒரு திரைப்படத்தில் வசனம் எழுதியிருந்தேன். அந்த அதில் இப்படி ஒரு வசனம் வரும். அது வெளியான திரைப்படம் தான். கிட்டத்தட்ட கடந்த வருடம் ஏப்ரல் 26 மார்ச் 26 ஆரி அவர்கள் நடித்த எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் திரைப்படம். ம். அது ஒரு ஏலியன் திரைப்படம், சயின்ஸ் ஃபிக்ஷன். அதுக்கு முழுக்க திரைக்கதை வசனம் எழுதுகிற பொறுப்பு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஓகே. அதை நான் எழுதும்போது ஒரு நாகேஷோடைய பேரன் ஒரு சயின்டிஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். ம். அதில் இப்படி ஒரு டைலாக் இருக்கும். அவர் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருப்பார். அவர் தந்தி அழிச்சு கேட்கும்போது நடிகர் பக்ஸ் அவர்கள் அந்த சீன் நடிச்சிருப்பாங்க. இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. கேபிஒய் சரத் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதில் கேட்கும்பொழுது நீங்கள் எல்லாரும் குழப்பமாக இருக்கீங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தெளிவாயிட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஓ. அது வரைக்கும் தெளிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, குழம்பாம இருங்க, இப்படி சொல்லுவார் அவர். உடனே பக்ஸ் கொஞ்சம் அந்த தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே தெளிச்சுப்பார். ஏன்னா நம்மளை குழப்பிட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அது பேசி அதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் கொடுப்பேன். அது எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அப்படி எனக்கு இயல்புலேயே அந்த ஒரு இது ஸ்டைல் இருக்கு ஸ்டைல் உங்களுக்கு. ஒரு இருக்குது. ஸ்டைல். இன்னொன்று எதையாவது பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதை நான் வேற ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேன். கற்பனை அதிகமோ உங்களுக்கு? அது கற்பனைன்னு சொல்கிறது எனக்கு கற்பனை கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன், அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லணும்னா, நான் எதை கண்ணு முன்னாடி லைவாக பார்க்குறேனோ அதை நான் இப்படி மாற்றுறேன். ஓகே. ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது எங்களோட கவிதை அமைப்புகள் சிலது இருக்குது. அதில் இந்த கவிதையை வாசிச்சதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது முழுமையாக சொல்லலைன்னா ஒரு 2-3 இடங்கள் நம்ம சொல்ல முடியும். அதாவது வானிலை அறிக்கை இருக்கு இல்லையா, அதே அப்படியே ஒரு காதலிக்கு சொல்கிற மாதிரி மாற்றி எழுதியிருப்பேன். என்ன சொல்ல, மோகமூட்டம் நிறைந்து காணப்படும் இந்த வேளையில் மேகமூட்டத்துக்கு வேலை மோகமூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு, ஸோ புயல் சூழும் அவளுடைய மீன் போன்ற கண்களை காண செல்ல வேண்டாம் என்று காதலருக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இப்படிலாம் போகும். நேற்று இரவு பதிவான முத்தத்தின் ஈரம் அதிகபட்சம் குறைந்தபட்சம் இந்த செல்சியஸ், இப்படி முழுக்க அந்த வானிலை அறிக்கையை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் என்னோட கிரியேட்டிவிட்டி ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறத நான் வேறு மாதிரி அதை டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஸ்டைலில் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்பொழுது நான் தான் செய்தி வாசிப்பேன். நியூஸ் பேப்பரில் காலையில் நியூஸ் வாசிக்கணும் ப்ரேயரில். அந்த செய்தி முடித்த உடனே நான் எழுதின முதல் கவிதை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ், அதை ஏதோ படிச்சிட்டோம் போல இருக்கு. ஓகே. இதயங்கள் நேருக்கு நேர் மோதியதில் இருவருக்கும் படுகாதல். இதான் முதல்ல கவிதை. இதுதான் அந்த நியூஸில் இருந்த இதுதான் நான் அப்படியே கவிதையாக எழுதியிருக்கேன். இதயங்கள் நேருக்கு நேர் மோதியதில் இருவருக்கும் படுகாதல். ஸோ அப்போ எனக்கு நானாக எழுதுனது இருக்குது, அது வேறு. பட் எனக்கு இது ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் எப்படி நீங்கள் பெண்கள்கிட்டே இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணால் அடிதான் வாங்கணும். ஆனால் நான் இப்படி ஒரு ஸ்கில் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. கவிதை எந்த பெண்ணுக்கு கவிதை கேட்க பிடிக்காது சொல்லுங்கள்? அது என்னன்னா, நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப கொடுமையான சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் எனக்காக இவர் முன்னாடி ஒரு கவிதை சொல்லி ஆகணும் அப்படின்னு நிறுத்துகிற ஒரு கொடூரமான சுச்சுவேஷனில் அவர் முன்னாடி நான் இவங்களை வர்ணித்து கவிதை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. அப்படியே தப்பிச்சு வந்திருக்கேன். அதில் ஒரு சில பேர் எப்படின்னா, நம்ம கவிதை கேட்டு வாங்குவாங்க. நான் நீயா நானால கூட ஒரு கவிதை ஷோவில் கலந்துருக்கேன். அதில் ஒரு கவிதை கேட்டு வாங்கினேன், இவங்க எனக்கு இந்த கவிதை சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக நிறைய. அது கிட்டத்தட்ட முதல்ல கவிதை எழுத வர்றவங்க எல்லாமே ஒரு தபுசங்கர் ஃபார்மேட்டில் தான் கவிதை எழுதுவாங்க. அது மாதிரி ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொமான்டிசிசம் ஜாஸ்தியாக இருக்கிறமான கவிதைகள்லாம். அதில் ஒரு கவிதை நான் சும்மா இதெல்லாம் இப்போ நானே வேல்யூ பண்ணுறது இல்லை, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ இதெல்லாம் எழுதியிருக்கோமா அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று இப்படி இருக்கும். உன்னை பார்த்துட்டு 3வது திருமணம் செய்கிறது முற்பட்டதாக ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் காவலரிடம் பிடிபட்ட செய்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் ஓகே போகிற போக்கில் ஒன்று எழுதுறது. ஓகே. பட் இப்போ நினச்சி பார்த்தா கொஞ்சம் அந்த வயசுக்கு அது ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு பேஷனேட்டாக இருக்கிறீங்க எழுதுறதுக்குன்னு கண்டிப்பாக தெரியுது.
ஸோ உங்களோட ஃபேவரட் லிரிசிஸ்ட் யார் இந்த சினிமாவில்? நீங்கள் யாரோட இன்ஸ்பிரேஷன்? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் நான் லிரிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி டயலாகாக நிறைய எழுதுவேன் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து எனக்கு பஞ்சர்ணா செல்வம் அவர்களுடைய டைலாக்ஸ், கமல்ஹாசன் சாருடைய மூவிஸில் நிறைய வரும். அவருடைய கதையும் கிரேசி மோகனுடைய டயலாகும் அது சேர்ந்தா ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த குழப்பறது தெளிவாக இருக்கிறது, இதெல்லாம் கிரேசி மோகன் சார் ஸ்டைலு. ஓகே. அவருடைய இந்த பஞ்சதந்திரத்தில் கண்ணாடி முன்னாடி அப்படின்னு ஒரு காமெடி சீன் ஒன்று வரும். அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே ஒரு சீன்லாம் நான் எழுதியிருக்கிறேன் சில படங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்படி தான் நான் டைலாகுக்கு அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாடலுக்கு இவங்க இன்ஸ்பிரேஷன்னு நான் எடுத்துக்கல. ஆனால் ஒவ்வொருத்தருந்தும் ஒரு விஷயத்தை கற்றுப்பேன். இப்போ வாலி அவர்கள்கிட்ட வந்து ரொம்ப இலகுவாக அந்த சந்த நயத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான வேர்டிங்ஸை போடுவார். அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது. ரொம்ப எளிமையானது. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இன்னால் நல்ல தேதின்னு எழுதுறது கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் கேட்குறதுக்கு ஈஸி. அப்போது நாமுத்துக்குமார் அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு இன்றைக்கி இப்போ நீங்கள் எல்லா லிரிக்ஸையுமே தாண்டி எல்லாருடைய பாடலையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக முத்துக்குமாரோடைய பாடல் வந்து சென்று அடைஞ்சது. என்ன காரணம்னா, ஒன்று இவனுடைய மியூசிக்கில் ஒரு மேஜிக் இருந்தது, இன்னொன்று முத்துக்குமாரோடைய வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ அதை பற்றி அது ஏன் எப்படி இது எழுதினார் அப்படின்னு நான் தேடும்போது அதை பற்றி ஒரு ஆய்வியல் நான் பண்ணேன். நாமுத்துக்குமார் பாடல்களில் இலக்கியம் அப்படின்னு விஜய் ஆண்டனி முன்னிலையில் அண்ணாமலை அவர்களுடைய நினைவேந்தலில் சப்மிட் பண்ணேன் அந்த தீசிஸை. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம் நம்ம. ஏன்னா என்னோட இன்னும் நிறைய பாடல்களில் அதுலேருந்து இன்ஸ்பயரான லிரிக்ஸ் இருக்குது. என்னை கேட்டு கொஞ்சம் டீகோட் பண்ணோம்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். முத்துக்குமார் வரிகள் என் பாடல்கள் எங்கெங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த ரைட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலி வரதுக்கு முன்னாடின்னு இல்லை, எல்லாமே பேரலலாக பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த வாய்ப்போ இல்லை அமைப்போ கிடைச்சிடாது, நடந்துடாது. ஸோ உங்களுக்கு இது நடந்துருக்கு இல்லையா? நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது போல் மற்ற ஃபீல்டுக்கு நான் ஒன்று நினப்பேன், ஒன்று செய்ய முடியும், அதுக்கான லிமிட்டேஷன்ஸு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, எனக்கு இதுவாக இருந்தாலும் ஓகே, இதுவாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா நான் என்னுடைய படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். அதுக்கு எங்கே ஸ்கோப் இருக்கோ அங்கே எங்கிக்கிட்டே இருக்கேன். அதனால் இப்போவும் வந்து எனக்கு பாடல்கள் ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்கேன், வசனம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நான் யோசிச்சதில்லை. பட் எது கிடைக்குதோ அதை பண்ணுவேன். அதில் என்னோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ, இப்போ நான் சொன்ன ஆர்டிகல்ஸில் நான் காமிச்சது போல் அதில் என்ன க்ரியேட்டிவிட்டிவோ அதை நான் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பண்ணி ஓகே. நீங்கள் பாடுவீங்களா? நான் யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து டியூன் கொடுப்பாங்க, டியூன் கொடுத்துட்டு லிரிக்ஸை எழுதிடுவோம். அது அப்படியே ஒரு முறை ரஃபாக பாடி அனுப்பிடுறீங்களா? பாடி காட்டுங்கன்னா ஈஸியாக போயிடும்ல அவங்களுக்கு. மோஸ்ட்லி நேரில் இருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் ஒரு மூலமாக இப்போ பாட்டு எழுதி அனுப்பிடுவோம். ஆனால் அப்படியே பிரதர் அப்படியே ஒரு ரஃபாக பாடி வாய்ஸ் நோட் போட்டுருங்க அப்படிம்பாங்க. அப்படி அனுப்புனா செலக்ட் பண்ண மாட்டிங்களா பிரதர் நீங்கள்? நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சிங்கரை பாட வச்சு பாருங்கள், அப்போ தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். நான் பாடினா லிரிக்ஸை தாண்டி பாட்டு மேலே கவனம் போகும், அப்போ நீங்கள் டெஃபினட்டாக பாட்டு எடுக்க மாட்டீங்க. ஒரு பாடல் அப்படி ரொம்ப நாளாக தேங்கி இருந்தது. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸாக வாய்ஸ் நோட்டாக பாடி அனுப்புனேன், சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போல்லாம் இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன், அந்த மியூசிக் டைரக்டரை முதல் 2 லைன் பாட வச்சேன். அவரே பாடினோடனே அவர் பாடி அவருக்கே ஐயோ இந்த லிரிக்ஸே நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் அப்படின்னுட்டு, பிரதர் இது நம்ம உடனே பண்ணுறோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாட்டை ஓகே பண்ணார். சூப்பர். ஆனால் கிட்டத்தட்ட 1 மந்த் அவருக்கு ஜட்மெண்ட்டே பண்ண முடியல. நல்ல பாட்டு, நல்ல வரிகள். அது மஞ்சள் இறகன அழைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு, அடுத்து ஒரு ஆல்பமாக உருவாகிட்டு இருக்கு, கூட சீக்கிரம் பார்க்கலாம். ஆமாம். அதே போல் எனக்கு பிடிச்ச ஆல்பம் அப்படின்னா ரோல் ஆக்ஷன் காதல். அதில் வந்து நான் என்னோடய பாடல் தான், அதில் கொஞ்சம் லிரிக்கலாக வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பேன். ரோல் ஆக்ஷன் காதல் அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங்கில் இப்படி எழுதியிருப்பேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுக்குறேன், அவளை வந்து நான் மலரே அப்படின்னு வர்ணிக்கிறேன். அதுக்கு பிடிக்கல அவருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு. அடியே நீ வந்து ஒரு மலர் அப்படிங்கிற மாதிரி மலரேன்னு முடியும். செகண்ட் லைன் வந்து பிரதர் இது கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டார். அடுத்த லைன் வந்து கொடியே உன பார்த்து கண்ணு ஆச்சு கலரே, மேலே மலரேன்னு முடிஞ்சிட்டு இங்கே கலரேன்னு முடிஞ்சுன்னா உடனே அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. சின்ன சின்ன மேஜிக்கில் வந்து அது அந்த லிரிக் வந்து நல்லா உட்காந்துருச்சு, அது பிடிக்கும்.
மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு வந்து ஜிவி சாருக்கு எழுதியிருக்கேன். ரெஹானா மேடம் பாடின ஒரு பாடல் ம் தூரா அப்படின்னு ஒரு சாங். இப்போ நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா வரும். தூரா வான்மழை ம் அப்படின்னு. ஒரு காலம் கடந்த ஒருத்தங்க தன்னுடைய பழைய காதல் நினைவை அது பேஸ் பண்ணி ஒரு பாடலை ஒரு ஃபீமேல் பாடுற மாதிரி. ஸோ லாஸ்ட் கேள்வி, அதாவது எந்த ஹீரோக்கு நம்ம தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு பாட்டுக்கு பயங்கரமான லிரிக்ஸ் எழுதி அசத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி வந்து இது எல்லாமே இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது போல் டாப்பில் இருக்கிற ஹீரோஸ்க்கு டாப்னு நான் சொல்கிறது அவங்களுடைய யாருனாலும் டாப் ஹீரோஸாக இருக்கலாம், ரீசெண்டாக யாருனாலும் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிற என்னுடைய நண்பர்களே. இப்போ குறிப்பிட்டு சொன்னால் விவேக் அண்ணா விஜய் பாட்டு நிறைய எழுதியிருப்பார். அவங்களே இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் யாருமே அந்த ஹீரோக்குன்னு எழுத மாட்டாங்க, கதைக்கு தான் எழுதுவாங்க. நீங்கள் தான் எழுதி கதைக்கு தான் எழுதுவாங்க. அந்த கதையில் அந்த கேரக்டருக்கு தான் எழுதுவாங்க. நான் நேரடியாக அவங்களோட பேசுகிற பலராக அவங்க இன்டர்வியூலுமே அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் அப்படி பார்த்தா விஜய்க்கு ஒரு பாட்டு எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். ஆனால் எதுக்குமா ஒவ்வொரு முறையும் உட்காந்து விவேக் அண்ணாக்கு சுச்சுவேஷன் சொல்லப்படுது? அது சுச்சுவேஷன் கேட்டு தான் எழுதுவார், கதைக்கு தான் எழுதுவார். ஓகே, அது நீங்களும் கதைக்கு எழுதுவேன்னு சொல்லுங்க. ஆமாம், கதை பட் ஒரு ஆசை இருக்கும்ல உங்களுக்கு, நம்மளோட ஒரு லிரிக்ஸ் வந்து இந்த ஹீரோ கூட நம்ம அது ஒரு கொலாப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அது அந்த மாதிரி ஒரு ஆசையாக கேட்குறேன் நான் உங்களோட. ஓகே, நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் இப்படி ஒரு ஆசையை சொல்கிறேன். ஒரு ஆசை இருக்குது, ஆனால் இப்படி சொல்கிறேன். அவங்களோட இன்ட்ரோ சாங்காக இல்லாமல். ஓகே ஃபைன், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆமாம், இன்ட்ரோ சாங்காக இல்லாமல் அவங்களுக்கே சுச்சுவேஷன் சாங்காக இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஜய்க்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் சாங் எழுதணும்னு எனக்கு ஆசை. அது 2 ஆமாம், அது எழுதி வச்சிருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் வந்தால் எழுதணும் அப்படின்னு. அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும். அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஆமாம், அதே போல் அஜித்துக்கு ஒன்று எழுதியிருக்கேன், நானாக எழுதி வச்சுருக்கேன். இது வந்து இப்போது அவங்கள ரீச் பண்ணுற இடம் வரும்பொழுது இதை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு எழுதி வச்சதெல்லாம் இருக்குது. எஸ்ஜே சூர்யாவுக்கு அப்படி ஒரு சாங் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டே எழுதியிருக்கேன். ஏன்னா அவருடைய மீட்ரு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு இன்னொரு டார்க் சைடு இருக்குது. அந்த டார்க் சைடு தான் எஸ்ஜே சூர்யா சாரோடைய ஆக்டிங்கில் நிறைய வெளிப்படும். ஓகேங்களா, நான் டார்க் சைடுன்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதை விட்டு கொடுக்காம ஒய்ஃப் கிட்ட அப்படி வீரப்பா அப்படி முறுக்கி நிற்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட நல்லாயிருக்கும் எஸ்ஜே சூர்யா சார். ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கு. அதுபோல் 2-3 திரைக்கதைகள் தயாராகிட்டு இருக்கு. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கு இன்னும் நிறைய ஃபெமினிட்டியாக பேஸ் பண்ணி நிறைய. அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். ஹீரோ கேட்ட மாதிரி ஹீரோயினுக்கும் கேட்கணும் இல்லையா? எந்த ஹீரோயினுக்கு நீங்கள் இப்போது அதே சுச்சுவேஷன், என்னோட கொஸ்டின் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியும் நான் என்ன கேட்க வரேன்னு. எந்த ஹீரோயினுக்கு அடுத்து நீங்கள் லிரிக்ஸ் பண்ணால் என்னோட ஆசை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களன்னா யாராக இருப்பாங்க? எனக்கு பேசிக்காக ஹீரோயின்ஸில் பிடிக்காதுன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருக்கேன். கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரு ஆமாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக அது ஜாலியானா ரகிட சாங் இருக்குல்ல தனுஷ்க்கு, அது மாதிரி கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரு சாங் எழுதணும், அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸுங்களா அவங்க? ஃபேவரட் ஆக்ட்ரஸாக மாற்றணும் அவங்கள. ஓகே, நிறைய நடிச்சிருக்காங்க நிறைய இடங்களில். நான் ஏன் ஸ்கிரிப்டுக்கு அவங்க நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன? ஏன்னா நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து அடுத்த அதுக்கு போயிடுவாங்க, அதை பார்க்குறதுக்கு அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் நிச்சயமா வேம்பு அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஷீலா ராஜ்குமார் அவர் நடிச்சிருக்காங்க. ஹீரோவாக வந்து மெட்ராஸ் ஜானின்னு சொல்லக்கூடிய ஹரி அவர் நடிச்சிருக்காங்க. பாரஞ்சித் அவர்கள் தான் அந்த படத்துடைய லான்ச்சில் இருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். அது ஒரு பக்கம். அதுபோல் இன்னொரு படம் சிங்கிள் கார்டில் எல்லா பாட்டும் நம்மளே எழுதியிருப்போம். அந்த படம் வந்து அடுத்து தயாராகிட்டுருக்கு. இன்னும் அன்டைட்டில்டு மூவி தான். ஸோ இன்னும் தயாராகிட்டுருக்கு. அது எல்லா பாட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. சைந்தவி தான் பாடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 பாட்டு என்னமோ அவங்களே பாடியிருப்பாங்க. அதோட நல்ல ரெக்கார்டிங் செஷன் அது. அதுபோல் வெப் சீரிஸ் எழுதிட்டுருக்கேன். 2 Zee5 நிறுவனத்தில் ஒரு வெப் சீரிஸை தயாரித்த ஒரு நிறுவனம். அவங்க அடுத்து 2 வெப் சீரிஸு ஓடிடிக்கான படங்கள்லாம் பண்ணுறாங்க. அது 2 ப்ராஜெக்ட் பண்ணுறேன். நண்பர் பாஸ்கர் சாமின்னு சொல்லிட்டு வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பணிகள்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் அதை பற்றின தகவல்கள்லாம் அடுத்தடுத்து அஃபிஷியலாக வரும். எனக்கான பணிகளும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்கள் கூட பேசினது ரொம்பவே சந்தோஷம். ஒரு நொடி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள்.
அதில் நீங்கள் எழுதிய பாட்டு இன்னும் நிறைய வைரல் ஆகணும். ஏன்னா அந்த காம்பினேஷன் ஒரு அப்பா பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு லவ் வந்து என்லெஸ் லவ், அது வந்து யாருக்காக இருந்தாலும் கனெக்ட் ஆயிரும். ஸோ வாழ்த்துக்கள் அந்த பாட்டுக்கு. இன்னும் நீங்கள் நினச்ச மாதிரியே கீர்த்தி பாண்டியனுக்கும் சரி, நிறைய ஹீரோயின்ஸ்க்கும் நிறைய ஹீரோஸ்க்கும் நிறைய பாடல்த்தணும், நிறைய படத்தோடைய ரைட்டிங் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் லிரிசிஸ்ட் சிவசங்கர் சாரோட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, take care. It's signing off from Tashvi Subramaniam. Bye bye.